students. அன்பு மாணவ செல்வங்களே, 12th ஸ்டாண்டர்ட் ஃபிசிக்ஸில் ஃபஸ்ட் லெசன் எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸ். அதில் வந்து நம்ம எலக்ட்ரிக் ஃபீல்ட் டியூ டு ஆன் இன்ஃபினிட்லி சார்ஜ்டு ஒயர். மாணவ செல்வங்களே, அதாவது நீண்ட மின்னூட்டம் பெற்ற கடத்தியில் எலக்ட்ரிக் ஃபீல்டு, அது மின்புலம் எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோம். ஓகேங்களா? சரி, இது எதுனா இது அதாவது அப்ளிகேஷன் ஆஃப் காஸ்லாவுடைய இம்பார்ட்டன்ட் 5 மார்க்ஸ். சரிங்களா? இதில் 3 5 மார்க்ஸ் இம்பார்ட்டன்ட் இருக்குது, நம்ம அதை பார்க்கலாம். சரிங்களா? ஃபஸ்ட் போகலாமா? சரி மாணவர்களே, சரி ஃபஸ்ட் டயக்ராம் போட்டுடலாம். ஃபஸ்ட் நம்ம என்ன பண்ணலாம், ஒரு இன்ஃபினிட்லி சார்ஜ் ஒயர் கன்சிடர் பண்ணலாமா? இப்போலாம் அது ஃபுல்லாக சார்ஜ் இருக்குது, ஒரு மினிட் பெற்ற ஒரு நீண்ட கடத்தி எடுத்துக்கும். இன்ஃபினிட்லி சார்ஜ் ஒயர் கன்சிடர் பண்ணலாம். சரிங்களா? சரி, இதுலேருந்து அப்ராக்சிமேட்லி மிட் பாயிண்ட். ஓகேங்களா? ஏன்னா லாங் ஒயரு, அதனால் அப்ராக்சிமேட்லி மிட் பாயிண்ட்ல ஆர் டிஸ்டன்ஸில் நம்ம ஒரு பீன்ற ஒரு பாயிண்ட்டை கன்சிடர் பண்ணலாம். இல்லைங்களா? பீன்ற பாயிண்ட்டை கன்சிடர் பண்ணலாம். இங்கே என்ன ஆக்சுவலாக இது இங்கே பாசிட்டிவ் சார்ஜ் இருக்கிறதால ஈக்குவல் டிஸ்டன்ஸில் என்ன எல்லாமே எலக்ட்ரிக் ஃபீல்டு சேமாக தான் இருக்கும். எலக்ட்ரிக் ஃபீல்டு எப்படி இருக்கும், இதில் வெளிநோக்கி இருக்கும். சரிங்களா? வெளில இருக்கும். சரி, ஓகே. ஃபஸ்ட் நம்ம என்ன பண்ணலாம், இங்கே லேம்டான்னு எடுத்துக்கலாம். லேம்டான்றது அப்படின்னு என்னன்னா யூனிஃபார்ம் லீனியர் சார்ஜ் டென்சிட்டி. அப்படின்னா என்ன மீனிங்னா, அதாவது ஓரளவுக்கு பரப்பில் ஓகேங்களா எவ்வளோ வந்து சார்ஜ் இருக்குது, அதான அது சார்ஜ் டென்சிட்டி இல்லையா, யூனிஃபார்ம் லீனியர் சார்ஜ் டென்சிட்டி. ஓகேங்களா? சரி, ஓகே. நம்ம என்ன பண்ண போகிறோம், ஒரு காசியன் பரப்பை கன்சிடர் பண்ண போகிறோம். அதாவது 2r லென்த் இருக்கிற எல்னியில் இருக்கிற ஒரு காசியன் சர்ஃபேஸ் கன்சிடர் பண்ணலாமா? கன்சிடர் பண்ணுங்க. லென்த் வந்து எல் நீளம், எல் லென்த் எடுக்க போகிறோம். ரேடியஸ் ஆர் தான், அதுதான் இங்கே வரப்போகுது. ஒரு சிலிண்ட்ரிக்கல் சர்ஃபேஸ் கன்சிடர் பண்ணுறோம். ஓகேங்களா? சரி, ஓகே. நம்ம என்ன பண்ணலாம், இங்கே ஒரு சர்ஃபேஸ் எடுத்துக்கலாம். இதுதான் சர்ஃபேஸ். ஓகேங்களா? இந்த சர்ஃபேஸு ஆக்சுவலாக இதனுடைய எப்படி இருக்கும், சர்ஃபேஸ்லேருந்து அது டேரக்ஷன் வந்து பர்பெண்டிகுலராக தான் இருக்கும். அப்போ டிஏவும் இங்கே தான். நம்ம என்ன பண்ணலாம், அந்த கர்வ்டு சர்ஃபேஸில், அதாவது சிலிண்டருக்கு ஒரு கர்வு மாதிரி இருக்குமா, ஒரு வளைவு மாதிரி இருக்குமா, அந்த வளைவில் மேலே ஒரு சர்ஃபேஸுமா எடுக்கலாம். சரிங்களா? டைரக்ஷன் எப்படி இருக்கும், டைரக்ஷனு வெளி நோக்கி இருக்கும். எலக்ட்ரிக் ஃபீல்டோட டைரக்ஷன் வெளி நோக்கி இருக்கும். என்னன்றது யூனிட் நார்மல் வெக்டர். ஓகேங்களா? இதில் வழியாக போகிற யூனிட் நார்மல் வெக்டர் அவ்வளோ. சரி, ஓகே. நம்ம என்ன பண்ணலாம், அதாவது கர்வ்டு சர்ஃபேஸில் டாப் சர்ஃபேஸில் நம்ம ஒரு சர்ஃபேஸ் கன்சிடர் பண்ணலாமா? ஓகே. எலக்ட்ரிக் ஃபீல்டு எப்படி இருக்கும், வெளி நோக்கி இருக்கும். ப்ளஸ் இருக்கிறதால வெளி நோக்கி இருக்கும். அடுத்தது சர்ஃபேஸ் மேலே இருக்கிறதால சர்ஃபேஸோட டைரக்ஷன் வந்து டிஏ. டாப் சைடு பாட்டம் சைடு அப்படி தான் இருக்கும். சரிங்களா? பாட்டம் சைடு கன்சிடர் பண்ணிங்கன்னா இதே மாதிரி அதனுடைய சர்ஃபேஸ் எப்படி இருக்கும், டிஏ எப்படி இருக்கும், இ எப்படி இருக்கும். ஆங்கிள் வந்து 90 டிகிரி, இது ஆங்கிள் வந்து 90 டிகிரி தான் இருக்கும். இது லென்த் எவ்வளோன்னா, இது மொத்தம் எல். என்ன கேபிட்டல் எல்னா கேபிட்டல் எல் கூட வச்சுக்கோங்க, கேபிட்டல் எல். நம்ம என்ன பண்ணலாம், இப்போ நமக்கு என்ன தேவை, டோட்டல் எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ் கண்டுபிடிக்கலாம். ஓகேங்களா? அது எப்படி எழுதுறாங்க, டோட்டல் எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ். அது எப்படி எல்லாம் பையன் எழுதலாமா, பையன் எழுதலாம். டோட்டல் எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸு அது க்ளோஸ் இன்டெக்ரல் இ டிஏ காஸ் தீட்டா. இது வெக்டர் எழுதணும்னா இடிஏ வெக்டர் போட்டுருவோம். சரிங்களா? சரி, ஓகே. நமக்கு என்ன தேவை, அதாவது இந்த கர்வ்டு சர்ஃபேஸில் இருக்கிற ஏரியா ப்ளஸ் டாப்பு ப்ளஸ் அடுத்தது பாட்டம் சைடு எல்லாத்தையும் நம்ம ஆட் பண்ணோம் டோட்டல் சர்ஃபேஸ். ஃபோர் இங்கே இது க்ளோஸ் தேவை தனியாக செப்பரேட் கண்டுபிடிக்க போகிறோம். அப்போ இங்கே கர்வ்டு சர்ஃபேஸில் சர்ஃபேஸ் ஏரியா அது இ டிஏ காஸ் தீட்டா போட்டுக்கோங்க ப்ளஸ் அடுத்தது டாப் சைடு, டாப் சர்ஃபேஸ் ஏரியா மேலே இந்த பகுதியில் இருக்கிற சர்ஃபேஸ் ஏரியா, இது இடிஏ காஸ்டான்னு எழுதிக்கோங்க. அடுத்தது
பாட்டம் சைடு, பாட்டம் சர்ஃபேஸ் ஏரியா அது EDA காஸ்ட் இருக்கும். இப்போ என்ன பண்ணுவோம், எல்லாத்தையும் நம்ம ஆட் பண்ணுவோம். இங்கே பாருங்கள், நீங்கள் டாப் சைடு பார்த்தீங்கன்னா ஆங்கிள் 90 டிகிரி வருதா, கீழே 90 டிகிரி வருது. அப்போ நமக்கு காஸ்ட் நீங்கள் வந்து தீட்டா வந்து 90 போட்டிங்கன்னா இதுவும் 0 ஆகிடும், இதுவும் 0 ஆகிடும். இங்கே ஆங்கிள் பாருங்கள், ஆங்கிள் பிட்வீன் DAவுக்கும் இல்லை ஆங்கிள் தான். இங்கன்னா இங்கே ரெண்டும் சேம் லைன் வரதில்ல தீட்டா ஈக்குவல் 0 வரும். ஓகேங்களா? அப்போ நமக்கு தேர்ஃபோர் கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியாவில் பார்த்தீங்கன்னா நம்ம எழுதிக்கலாம், ஏரியாவில் ஆங்கிள் பிட்வீன் சும்மா எழுதலாம், ஆங்கிள் பிட்வீன் DAவுக்கும் Eக்கும் எவ்வளோ ஆங்கிள் வருது, 90 டிகிரி தான், 0 டிகிரி. ஓகேங்களா? 0 டிகிரி. எப்போ அப்போனா வரும், அப்போ காஸ் அப்போனா வரும் காஸ் தீட்டா 0 போடுங்க, 0 போட்டோன்னா வரும் காஸ் 0 வேல்யூ 1. ஓகேங்களா? அப்போ இங்கே 1 வந்துடும். அதே நீங்கள் வந்து டாப் சைடும் பாட்டம் சைடு பார்த்தீங்கன்னா ஆங்கிள்லாம் வரும், டாப் சைடு பார்த்தீங்கன்னா ஆங்கிள்லாம் வரும், தீட்டான்றது 90 டிகிரி வரும். அப்போ காஸ் 90 டிகிரி என்னது 90 போட்டிங்கன்னா 0, காஸ் 90 வேல்யூ 0 வரும். அப்போ இது ஃபுல்லாகவே 0 ஆகிடும், இது 0 ஆகிடும். அப்போ டாப் சர்ஃபேஸ் ஏரியாவும் பாட்டம் சர்ஃபேஸ் 0 ஆகிடும் நமக்கு. அப்போ டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா EDA காஸ்ட்டாக மட்டும்தான் வரும். ஸோ வேல்யூ மாணவர்களே, இதுவும் இது ஃபுல்லாக 0 ஆகிடும், 0 ஆகிடும். அப்போ இது மட்டும் தான் வரும். தேர்ஃபோர் 5 E = DA மட்டும்தான் வரும். சரிங்களா மாணவர்களே? சரி, ஓகே. DAன்றது ஆக்சுவலாக என்னது, DAன்றது இதான் சிலிண்டர் காசு, இதுதான் சிலிண்டர். ஓகேங்களா? இதான் வந்து காசின் சர்ஃபேஸ், இங்கே இருக்கிற சின்ன ஏரியா. ஓகேங்களா? நமக்கு என்ன தேவை, மொத்த சிலிண்டரோட ஏரியா L நமக்கு தெரியும். ஓகேங்களா? DA எப்படி கண்டுபிடிக்கலாம், நீங்கள் ஆக்சுவலாக சிலிண்டர் தானே அது சொல்லுங்கள், ஏரியா ஆஃப் சிலிண்டர் சொல்லுங்கள், டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் சிலிண்டர் சொல்லுங்கள், ஃபார்முலா சொல்லுங்கள். எப்போ நம்ம எப்படி எழுதலாம், அப்போ இன்டெகிரல் DAக்கு பதிலாக நம்ம ஆக்சுவலாக என்னது டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் சிலிண்டர். ஃபார்முலா சொல்லுங்க, என்ன வரும், 2πr ரேடியஸ் R, அது R × L, இதானது DA. சரிங்களா? அப்போ இந்த DAக்கு பதிலாக நம்ம வரலாம் 2πr போட்டுக்கலாம். அப்போ இன்டெகிரேஷன் முடிஞ்சிடும். தேர்ஃபோர் 5 E = இன்டெகிரேஷன் DA பண்ணால் வரும் 2πr தான் வரும். அப்போ E × 2πr L எழுதுங்க. இங்கே கேபிட்டல் யூஸ் பண்ணுறோம், அதனால் நீங்கள் கேபிட்டல் யூஸ் பண்ணிக்கோங்க. லென்த் L வச்சுக்கிறோமா, இது 1 வச்சுக்கோங்க. சரி, நமக்கு காஸில் என்ன சொல்லுது, காஸில் என்ன சொல்லுது, 5E = என்க்ளோஸ் ஏரியாவில். ஓகேங்களா? என்க்ளோஸ் ஏரியாவில் /Q/ε0 இதுதான் காஸில். ஓகேங்களா? Qன்றது டோட்டல் சார்ஜ். டோட்டல் சார்ஜ் எப்படி கண்டுபிடிக்கிறது, நமக்கு இங்கே ஓரலகு சார்ஜ். ஓகேங்களா? எவ்வளோ இருக்குது, ஓகே, இது மட்டும் தான் தெரியும். நம்ம என்ன பண்ணணும், அப்போ இந்த லென்த்தையும் இதையும் மல்டிப்ளை பண்ணணும். மல்டிப்ளை பண்ண நமக்கு கிடச்சிடும். ஓகேங்களா? அந்த எல்லையும் இந்த லென்த்தையும் இந்த யூனிஃபார்ம் சார்ஜ் டென்சிட்டியில் இதையும் நீங்கள் மல்டிப்ளை பண்ணினா உங்களுக்கு Q கிடச்சிடும். இப்போ Q என்ன பண்ணலாம், எப்போ Qன்றது λ × L நடக்கும். சரிங்களா? இந்த லென்த்து, இந்த இதோட லென்த்தையும் நீங்கள் சார்ஜ் டென்சிட்டி, அது லீனியர் சார்ஜ் டென்சிட்டி மல்டிப்ளை பண்ணால் உங்களுக்கு டோட்டல் சார்ஜ் கிடச்சிடும். இந்த டோட்டல் சார்ஜ் இதுக்குள்ளே எவ்வளோ சார்ஜ் இருக்கோ கண்டுபிடிச்சிடலாம். அவ்வளோ போடுங்க. தப்போ 5 E = இதுக்குள்ளே என்ன பண்ணலாம், λ L போடலாமா, ε0 போட்டுக்கோங்க. இதை 2 வச்சுக்கோங்க. ஃப்ரம் 1 to பாருங்கள், இங்கேயும் 5 ரெண்டு ஈக்குவல் பண்ணிக்கலாமா, ஃப்ரம் 1 to அப்படி ஈக்குவல் பண்ணுங்கள். எப்போ நம்ம இதான் கண்டுபிடிக்கணும். சரிங்களா? அப்படியே ஃபஸ்ட்டு எழுதிக்கோங்க. therefore 2E = 2πr L கேபிட்டல் யூஸ் பண்ணுங்க. ஈக்குவல் டு இங்கே என்ன ஆகுது, λL/ε0. நமக்கு என்ன பாருங்கள், எதை கேன்சல் பண்ண முடியும் பாருங்கள், இந்த எல்லையும் நம்ம கேன்சல் பண்ணிடலாம். உள்ள நமக்கு E மட்டும் தான், எலக்ட்ரிக் ஃபீல்ட் தான் கண்டுபிடிக்க போகிறோம். அப்போ λ/2 இதை உள்ளே இருங்க 2πr ε0. மாணவ சொல்லுங்களே, அதாவது யூனிஃபார்ம் சார்ஜ் ஒயரில் எவ்வளோ எலக்ட்ரிக் ஃபீல்டுனா λ/2 2πr ε0 தான் இருக்கும். தேங்க்யூ மாணவர்களே. மாணவ செல்வங்களே, இந்த கொஸ்டினில் ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்துச்சுன்னா அதை நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. இந்த கொஸ்டின் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா அதை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்,
சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி மாணவர்களே.